ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு முருங்கைக்காய் சாம்பார் ஈஸியாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ வந்துட்டு குக்கரில் ஒரு அரை டம்ளர் பருப்புமே 3 தக்காளி கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக வந்துட்டு பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுங்க, வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், குழம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டு 3 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ தாளிப்புக்கு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அந்த வேக வச்ச பருப்பில் இந்த தக்காளி போட்டு நல்லா மச்சு விட்டுட்டேங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்காய் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. வதக்கி விட்டுட்டு அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டுங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேங்க. காயை வெந்ததுக்கப்புறம் பருப்பை ஊற்றிட்டுங்க, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருந்தேங்க, அதையும் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்த உடனே நல்லா பச்சை வாசம் போன உடனே நான் வந்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.